ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம அல்ட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஃப்ரீ செட்டை தொட்டு உள்ளே வந்துங்க. உள்ளே வந்துன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரீ செட்டில். இதில் பார்த்தீங்கன்னா 22 செகண்ட் சம்திங் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு இங்கே டபுள் பீட் மார்க் கொடுத்து வச்சுருப்பேன். அந்த பீட் மார்க் கரெக்டாக அதுக்கிட்ட வச்சுட்டு இங்கே ஃபோட்டோ ரூம்னு 2 ஆப்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ரூமை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆப் பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பொண்ணு இருக்கிற ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபோட்டோ ரூமை சூஸ் பண்ணி கலர் அண்ட் ஃபில்டர் கொடுத்து ரைட் சைடில் ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நமக்கு தேவையான இடத்துல இந்த கோவிலுக்கு ரைட் சைடில் வந்து நம்ம தள்ளி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோ தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே ரைட் சைடில் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா கேமரா ஆப்ஷன் கேட்கும். இந்த வீடியோ ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி ஷோ ஆகும் உங்களுக்கு வீடியோ மாரி. இப்போ நம்ம வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். வீடியோ இப்போதைக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஃபோட்டோ இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபோட்டோ வந்து ரொம்ப மேலே இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து கரெக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி அழகாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஃபோட்டோவை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபோட்டோவை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஜூம் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அழகாக ஃபிட்டாக வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு வீடியோ நல்லாயிருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ நம்ம வந்து பேர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பொண்ணு பையன் பேரை வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து டெக்ஸ்ட்டு இதுக்கு போய்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே பையன் பேர் இருக்கும், மேலே பொண்ணு பேர் இருக்கும், கீழே பையன் பேர் இருக்கும். இப்போ அந்த இடத்துல எடுத்து அழிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிற நேம் அழிச்சிட்டு இந்த இடத்துல இப்போ நான் விஜய்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். நான் வந்து விஜய்னு வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு 3வது இங்கே பொண்ணு பேர் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு கிளியர் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து ராஷ்மிகான்னு டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து வீடியோ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ நமக்கு தகுந்த மாதிரியே அழகாக கரெக்டாக ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. வீடியோ ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகி பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான ஹோட்டலில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களின் பொன்னான நேரத்திற்கு மிக்க நன்றி. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ பாய்ஸ்.